ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிரட்டை கொண்டு செய்த பெரிய ஃப்ளவர் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கு. இது பண்ணது ரொம்ப ஈஸியா நீங்களும் பண்ணலாம். இது வீட்டு சவர்கள்லாம் மாட்டி விட அழகா இருக்கு. கிளாக் மாதிரி செவரில் கொடுத்து விட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். இது பண்ணக்கு ஒரு நாள் ஃபுல் ஆகும். இந்த ரவுண்ட் எல்லாம் கட் பண்ணி எடுக்க கொஞ்சம் நேரம் ஆகும். பூவெல்லாம் கட் பண்ணி ராவி ஒட்ட நேரம் ஆகும். எப்படி பண்ணதுள்ளத வீடியோவில் பாருங்க. இந்த பூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இதில் 6 ரிங் கட் பண்ணி எடுத்துருப்போம். இதே அளவுக்கு ரிங்ஸ் 6 கட் பண்ணி கிரைண்டிங் பண்ணி எடுத்தாச்சு. இதே சைஸுக்கு இதே அளவில் 35 பீஸு கட் பண்ணி எடுக்கணும். எல்லாம் சேஃபாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வெளிப்பகுதியை கிரைண்டிங் பண்ணி எடுத்துடணும். எடுத்துருக்கேன் ரவுண்டு யாழெல்லாம் எடுத்துருக்கு. இதை மாதிரி அடுக்கி ஒட்டி எடுத்துடுவோம். பொடியை முதல்ல உள்ளே போட்டு பசையை விட்டுடணும். விட்டு இதை போட்டு மூடி ஒட்டி எடுத்துடுவோம். எல்லா ஃப்ளவரும் இதை மாதிரி ஒட்டி எடுத்துடுவோம். யாழ் செட்டு பூ 1 2 3 4 5 6 7 எல்லாம் ஒட்டி எடுத்துடணும். ரிங்ஸ் எல்லாம் ஒட்டி எடுத்துடுவோம். இதே மாதிரி புறக்கி அடுக்கிடணும். சுற்றி இந்த எல்லா கேப்லேயும் பசையை போட்டு ஒட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அடுக்கி ஒட்டி எடுத்துடணும். பின்னாடி இதே மாதிரி காம்பு ஒட்டி எடுத்தாச்சு. ரிங்ஸ் ஒட்டி வச்சுருக்கேன். இதில் அறுபகுதியில் ஒட்டி எடுத்துடணும். அழகாக ஒட்டி எடுத்திருக்கேன். எல்லா பீஸ்லையும் இந்த கேப்பில் இந்த பீஸை வச்சு ஒட்டிடுவோம். அறுபகுதியில் இந்த சின்ன சின்ன பீஸுகளை கட் பண்ணி ஒட்டி எடுத்துட்டேன். பார்க்க அழகாக இருக்குது. எல்லா ஃப்ளவரையும் எடுத்து இந்த ரிங்கில் அறுபகுதியில் இதை மாதிரி வச்சு எல்லாம் ஒட்டி எடுத்துடணும். ஒன்று ஒட்டிட்டேன். இதே மாதிரி எல்லாம் ஒட்டி எடுத்துடுவோம். பூவை ஃபுல்லும் சுற்றி ஒட்டி எடுத்தாச்சு. இனி ஒரு பூ இருக்குது. இதை கூட சென்டரில் வச்சு ஒட்டிவிடுவோம். அதே பிளேஸில் வச்சு ஒட்டிடணும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நடுப்பகுதியும் ஒட்டி எடுத்தாச்சு. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இனி இதை வார்னிஷ் பண்ணி எடுத்துடுவோம்.